என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா, வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா, பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். நன்றி திருப்பலியாக திரு சார்லஸ் மற்றும் கலியரசு ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் நன்றி திருப்பலியாக சாமுவேல், அனுஷா மேரி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த திரு வியாகுலம், ஃபாதர் சந்தானம், ஃபாதர் மரிய செல்வம், சிஸ்டர் என்ன பேருமா அது, அருட்சகோதரி அவர்கள் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதால் நம்பிக்கை இதயங்களை மேன்மைப்படுத்தியிருக்கின்றீர். அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்கா மர நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்ற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கோவிலிலிருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 1-9 மற்றும் 12 முடிய.
அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓரளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்பொழுது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மரங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கண்ணுற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலைகுலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 1-3 மற்றும் 5-16 முடியும். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகின்றார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழ்ந்திருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது. என்னது? பொறுத்தால் பூமி ஆழ்வார். காத்திருப்பு என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த மனுஷன் எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கிறாரு? 1 வருஷமா, 2 வருஷமா, 38 ஆண்டுகளாக காத்துட்டு இருக்கிறாரு. அதிசயங்களும் அற்புதங்களும் சீக்கிரமாக நடந்துடாது. நான் மனம் மாறிட்டேன், நான் கடவுள்கிட்ட வந்துட்டேன், நான் பூசி அட்டன் பண்ணிட்டேன், ஜெபமாலை ஜெமிச்சிட்டேன்னு சொன்ன உடனே அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கவே நடக்காது. எத்தனை ஆண்டுகள்? 38 ஆண்டுகள் நாம் காத்திருக்கணும். வெயிட்டிங், அந்த வெயிட்டிங் பீரியட் என்பது சாதாரணமாக எல்லாராலையும் செய்ய முடியாத ஒன்று. ரொம்ப குறிப்பிட்ட நபர்களால் மட்டும்தான் இந்த காத்திருப்பில் அவர்கள் இருக்க முடியும். 38 ஆண்டுகள் என்பது ஒரு மனிதனுடைய பாதி காலம் முடிஞ்சிருச்சு. 38 ஆண்டுகள். எனவே பொறுத்தால் மட்டும்தான் நம்மால் பூமி ஆள முடியும். பொறுத்தால் மட்டும்தான் நம்மால் அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும், அற்புதங்களை நம்மால் காண முடியும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. 38 ஆண்டுகளாக அந்த மனிதன் உடல் நலமற்றவராக இருக்கின்றார். நாமும் இந்த மனிதன் எதை குறிப்பார் என்று பார்க்கும் பொழுது பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை தான் இந்த 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருப்பவர் எடுத்து காண்பிக்கின்றார். நாம் அனைவரும் பாவத்தில் மூழ்கி இருக்கின்றோம். பாவம் என்ற நோயில் நாம் சிக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை விடுவிப்பதற்கு யார் வருகின்றார்? மனித குலம் தன்னால் தன்னை மீட்டு கொள்ளவே முடியாது. நம்மை மீட்டு கொள்ள யார் வேண்டும்? இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த மனிதன் இயேசுவை சந்திக்கவில்லை, ஆனால் இயேசு அந்த மனிதனை சந்திக்கின்றார். கேட்கிறாரு, நீ நலம் பெற விரும்புகின்றாயா? இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு என்ன பண்ணுறார்? இதே கேள்விதான் கேட்கின்றார். பாவத்திலிருந்து
நீ மீட்பு பெற விரும்புகின்றாயா? பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற விரும்புகின்றாயா என்று கேட்கின்றார். நம்மால் நம்மை மீட்டு கொள்ளவே முடியாது. நம்மை மீட்பதற்கு யார் வேண்டும்? இயேசு வேண்டும். அதை தான் என்ன பண்ணுறாங்க? ரோமியருக்கு எழுதிய புத்தகத்தில் 5வது அதிகாரம் 6, 7, 8 ரொம்ப அழகாக போட்டிருப்பார் புனித பவுல். நாம் அப்புறம் குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். 7வது வசனத்தை வாசிங்கம்மா. நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தால் அப்புறம் ஆனால் நாம் பாவிகளாக இருந்தும் கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு அவர் துணிந்து விட்டார். நாம் மீட்பு பெறுவதற்காக, பாவிகளாகி நாம் விடுதலை பெறுவதற்காக இயேசு தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார். பெத்சாதா என்ற குலத்திற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, இயேசுதான் அந்த பெத்சாதா குலமாக இருக்கின்றார். இயேசுதான் வாழ்வளிக்கும் நீராக இருக்கின்றார். இயேசுதான் நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய தண்ணீராக இருக்கின்றார். எனவே நான் காத்திருப்பதற்கு தயாராக இருக்கின்றேனா? எல்லாராலையும் காத்துட்ருக்க முடியவே முடியாது. எல்லாராலையும் வாய்ப்பே கிடையாது. ஒரு சிலரால் மட்டும்தான் காத்திருக்க முடியும். நான் இயேசுவின் அதிசயத்தை மட்டுமல்லாமல் இயேசுதான் அந்த அடையாளம் என்பதை உணர்வதற்கு எனக்கு 38 ஆண்டுகள் ஆகின. அதுக்கப்புறம் நான் காத்திருந்து மீட்பை பெறுவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. எனவே நான் இயேசுவுக்காக, இயேசுவின் மீட்புக்காக, இயேசுவின் விடுதலைக்காக காத்திருக்கிறேனா? காத்திருக்கக்கூடிய வரம் வேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்னை கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னை கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் அளித்த கொடைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் அழிவுக்கு உரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்குரிய அருமருந்தாகவும் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் பெற தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. என் ஆன்ம உணவே வா, முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயினர், உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயினர், உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலை அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன் அருள் தா இறைவா. ஆவலை அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன் அருள் தா இறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர, என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம்
என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் துறவுகளே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக அருள் அடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்காக காத்திருக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்திடுவார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்திடுவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லவை நடக்கும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுள். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேசுரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உடைய ராட்சியம் வருக. மரியே வாழ்க. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.